இருக்கிறது. உங்கள் சமையலறையில் வேலை செய்வதற்காக நல்ல மனநிலையில் இருக்கும் வேறு யாரும் இல்லையா? எங்களுடைய அரை பக்கம் நின்றால் அந்த தலைக்கு நாங்கள். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டேய் சத்தியமா சொல்றேன்டா, இந்த கிரியேட்டிவ் டீம் இருக்குல்ல, பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் உருப்படவே மாட்டீங்கடா, உருப்படவே மாட்டீங்க. யார் யாருக்கு என்னென்ன வேஷம் கொடுக்கணுன்ட்டு உண்மையாக முடிவு பண்ணி கொஞ்சம் கூட்டாக கலந்தாலோசித்து கொடுத்துருக்கலாம்டா. சுத்தமாக முடியல, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இந்த வாரம் பிக் பாஸே பார்க்க முடியாத அளவுக்கு யார் யாருக்கு என்னென்ன கேரக்டரோ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசாமையே இருக்காரு ராஜா. பேசினா தாண்டா ராஜா எப்படி ஆக்ட் பண்ணுவான்னு தெரியும். சுத்தமாக பேசவே மாட்டாரு. ராணவ் கேசரி இந்த பக்கம் வந்துட்டு சாச்சனமா தேவி அவங்க பேசினேங்கிறாங்க. ஸோ ராஜா ராணிக்கு சுத்தமாக வேலையே கிடையாதுன்றது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மஞ்சரி பேசினேங்கிறாங்க, பயங்கரமாக பேசினுங்கிறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற தீபக் பேசினுங்கிறாங்க. மக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக நடமாட்டுங்கிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே வந்துட்டு ஒரு மகாராஜாவையும் மகாராணியும் பார்த்த மாதிரியும் இல்லை. அதே மாதிரி இது ஒரு முழு செட்டப்பும் வந்துட்டு ஒரு அரண்மனை மாதிரியும் கிடையாதுடா. ரொம்ப ஒஸ்டான கிரியேட்டிவ் டீமை வச்சு இந்த டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. போன வாட்டிலாம் எப்படி திரும்ப இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. போன வாட்டின்னு சொல்ல முடியாது, நம்ம ஆசிம்லாம் இருந்தார்ல, ஸோ அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. சரி, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. புத்தி சுவாதினை இல்லாதவர் அந்த மாதிரி, ஸோ புத்தி கோளாறு உள்ளவர் அப்படின்ற மாதிரி அவரை வந்துட்டு கிச்சனுக்கு கூட்டு போயிருக்காரு. உப்புலி யாருன்னு தெரியல, நம்ம விஷால். ஸோ ஹெல்ப்பருக்காக வந்துட்டு நம்ம முத்துவை கூட்டு போயிருக்காரு. அவர் வந்துட்டு அந்த இடத்துல மகாராணியோடைய அந்த புறத்துக்குள்ள நுழையிறது, ராஜமாதேவியோடைய அந்த புறத்திலே பயங்கரமாக நுழைஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு சமையல் செய்யும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, எல்லாத்த விட ராஜமாதா பவித்ராவை போயிட்டு அடிக்கடிக்கு நோண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காமெடியான ஒர்க்கெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற யாருமே வந்துட்டு இது கேரக்டருக்குலாம் செட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினி, அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக வரல. நாடுன்றதையே நட்டு நட்டு நாட்டு அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. ஸோ எதுவுமே அவங்களுக்கு சுத்தமாக வரல. அப்பப்போ வந்துட்டு பேசும்போதே நல்ல தமிழில் பேசுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம அருண். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகல. காலையிலேருந்து படு மொக்கையாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் இந்த டாஸ்க் இருந்துச்சுன்னா நான் அடித்து சொல்கிறேன், டெஃபினட்டாக நாளையிலேருந்து பிக் பாஸ் பார்க்கறதை நிறுத்திடுவாங்க இந்த வாரத்துக்கு மட்டும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போயினுக்குது. யார் யாரும் என்னென்னவோ பிளான் போடுறாங்க, பட் ஆனால் எதுக்குன்னே தெரிய மாட்டுது. யாரையும் உள்ளே விட மாட்டுறாங்க, யாரையும் வெளியே போக மாட்டுறாங்க. ஸோ ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்கு டாஸ்க்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப வெறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ கிரியேட்டிவ் டீம் இன்னும் கொஞ்சம் சுதாரணம் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி கதாபாத்திரம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முத்துவுக்குலாம் வந்துட்டு தளபதி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பெண்கள் அணியில் வந்துட்டு சௌந்தர்யா பேசினாலே ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும். அவங்க பேசவே மாட்டுறாங்க. ராணி பக்கத்தில் அமைதியாக நின்று வீசிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. ராணி ராஜாவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் பிக் பாஸே உள்ளே பூந்து இவங்களுக்கு ஏதாவது டாஸ்க்கு, இந்த டாஸ்க்குள்ளேயே ஏதாவது சீக்ரெட் டாஸ்க்கு, இந்த நகை திருடுறது அந்த மாதிரி பண்ணுறது, ஸோ அப்படி ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, இவங்க கையிலேயே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாஸ்க்கோட பேரையே கெடுத்துடுவாங்க. அடுத்த சீசன்லாம் எதுக்கியா இந்த டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ இது வரைக்கும் எந்த சுவாரஸ்யமும் நடக்கல. இதுக்கப்புறம் நடந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.